திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தனி வரிசை ஒதுக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஆறுமுகநேரி DCW பேருந்து நிறுத்தம் அருகே அடையாள பட்டை அணிவிக்கப்பட உள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காந்தி தெரு, MGR நகர், இந்திரா காந்தி தெரு, ராஜீவ்காந்தி தெரு, முத்துமாரியம்மன் கோவில் தெரு, வஉசி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் முதியவர்கள், குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். விருதுநகர் அருகே அரச குடும்பம்பட்டியில் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். அரச குடும்பம்பட்டியில் கனகபிரபு என்பவருக்கு சொந்தமான சுப்ரீம் பட்டாசாலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த குல்லூர் சந்தையைச் சேர்ந்த சங்கிலி என்ற தொழிலாளி படுகாயமடைந்து விருதுநகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ராமேஸ்வரத்தில் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்த முயன்ற 6 பேரை கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த காரை போலீசார் சோதனை செய்தபோது அதில் 50 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா கடத்தியதாக தங்கச்சிமடம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த சகாயராஜ், ராமச்சந்திரன், குலோத்தமன், சந்தோஷ், சச்சின், அத்தினாஸ் ஆகிய 6 பேரை கைது செய்து போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென மழை கொட்டியது. RS மாத்தூர், துலார், செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெல் நாற்று நடும் பணியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நடவு பணிக்கு போதிய பெண்கள் கிடைக்காததால் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாற்று பறித்து நடவு செய்ய ஏக்கர் ஒன்றுக்கு 6000 ரூபாய் 5 கிலோ அரிசி வழங்கப்படுவதாக விவசாயிகள் கூறினர். திருவாரூர் அருகே சாலையில் கிடந்த 50,000 ரூபாய் ரொக்கத்தை லாரி ஓட்டுநர் நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். சித்தரையூரைச் சேர்ந்த அருண்குமார் புலிவலம் பகுதியில் சாலையில் கிடந்த 50,000 ரூபாயை கண்டெடுத்த நிலையில் அதனை திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் வழங்கினார். இந்நிலையில் பணத்தை தவறவிட்ட நகை வியாபாரியிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. அருண்குமாரின் நேர்மையை பாராட்டி காவல் ஆய்வாளர் ஜெயந்தி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இளம்பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்த ஓய்வு பெற்ற செவிலியர் கைது செய்யப்பட்டார். மாரனோடை கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த நிலையில் சில நாட்களில் கர்ப்பம் தரித்தார். அதனை கலைக்க தனியார் மருந்தகத்தை அணுகியுள்ளார். அங்கிருந்த ஓய்வு பெற்ற செவிலியர் ஜெயராணி அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று கருக்கலைப்பு செய்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் ஜெயராணி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் வாக்கனாங்குண்டு கிராமத்தில் ஐயனார் காளியம்மன் கோயில் புரவி எடுப்பு நிகழ்வு நடைபெற்றது. கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் இருந்து மேலதாளம் முழங்க புரவி எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் ஆங்காங்கே ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் அகற்றினர். கடந்த மாதம் பசுந்தனை சாலையில் டிப்பர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்ததை அடுத்து சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் அகற்றினர். இந்நிலையில் மீண்டும் சாலை வரை ஆக்கிரமிப்புகள் அதிகரித்ததால் 2வது முறையாக மீண்டும் விளம்பர டிஜிட்டல் போர்டுகள் மற்றும் கடைகளை அகற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் பலத்த காயமடைந்தனர். விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு சென்ற மினி டெம்போ வாகனம் மடப்பட்டு மேம்பாலம் அருகே வந்தபோது சாலையின் குறுக்கே ஆடு வந்ததால் ஓட்டுநர் பிரேக் பிடித்து நிறுத்தினார். அப்போது டெம்போ வாகனம் மீது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மோதியது. அதன் பின் வந்த அரசு பேருந்து கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி வாழை சந்தையில் 1 கட்டு வாழை இலை 1800 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த வாரம் வரை ஒரு வாழைத்தார் 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நேற்று 200 ரூபாய்க்கும் வாழை மரங்கள் ஜோடி 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. முகூர்த்த நாட்களால் வாழையின் விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் கூறினர்.
கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டம் துமக்கேரி கிராமத்தில் கல்குவாரியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தொழிலாளியான தமிழர் உயிரிழந்தார். திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் மண் பாறைகள் சரிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்தது. 6 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செல்லும் வழியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மணி என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழப்பை மறைத்து சடலத்தை எரிக்க முயன்ற குவாரி உரிமையாளர் தேவராஜ் உட்பட 3 பேர் கைதாகியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சுகாதாரத்துறை இணை இயக்குநரின் வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேர்க்காட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை ஆய்வு செய்ய மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் சென்றபோது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் உடன் சென்றனர். அப்போது வேலூர் சுகாதாரத்துறை இணை இயக்குநரின் வாகனம் வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. வாகனத்தில் இருந்த ஊழியர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க ஓடையில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி மாயமானார். சென்னையைச் சேர்ந்த 8 இளைஞர்கள் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க ஓடை அருகே மது அருந்தியுள்ளனர். அப்போது விஜயகுமார் என்பவர் ஓடையில் குளிக்க இறங்கிய நிலையில் நீரில் மூழ்கி மாயமானார். தீயணைப்பு மீட்புத் துறையினர் 15 பேர் கொண்ட குழுவினர் 7 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் நடத்தி விஜயகுமார் கிடைக்காத நிலையில் தொடர்ந்து தேடுதல் பணி தொடர்கிறது. இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்கும் வேளாண் மாணவருக்கு தங்கப்பதக்கத்துடன் கூடிய நம்மாழ்வார் விருது இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்று ஆளுநர் RN ரவி அறிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடந்த உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் சாதனை புரிந்த விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் நிர்வாகிகளை ஆளுநர் கௌரவித்தார். விழாவில் பேசிய அவர், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் நாம் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதில் இருந்து விலகி இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். கரூரில் ஸ்கைலிப்ட் எந்திரம் மூலம் தீயை அணைப்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஸ்கைலிப்ட் எந்திரம் மூலமாக கட்டடங்களில் சுமார் 170 அடி உயரம் வரை சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்று தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம் செய்து காட்டினர். சீர்காழி அருகே 4 வழிச்சாலையில் ஓட்டுநர் குடிபோதையில் இயக்கிய கார் மோதி சாலை ஓரம் நடந்து சென்றவர் உயிரிழந்தார். கார் மோதிய வேகத்தில் சாலை ஓர பள்ளத்தில் இளையராஜா என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அதிருப்தி அடைந்த நிலையில் குடிபோதையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் விக்னேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அருகே வெல்டிங் பட்டறை உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனங்கூர் காட்டுவளவு பகுதியை சேர்ந்த வெல்டிங் பட்டறை உரிமையாளரான சேட்டு என்பவரின் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். இதில் கதவு அருகே கிடந்த செருப்புகள், சேர்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதனை சேட்டு குடும்பத்தினர் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். இந்நிலையில் இதுகுறித்து ஜேடர்பாளையம் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் கட்டுமான பணியின் போது மேல்தளத்தில் இருந்து தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பவானி அம்மன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக அறநிலையத்துறை சார்பில் தங்கும் விடுதி, அன்னதான கூடம், மொட்டையடிக்கும் இடம் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கட்டடம் ஒன்றின் மேல்தளத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த திவாகர் பாலா என்ற தொழிலாளி கால் இடறி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூரைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்ற முதியவர் சிகிச்சைக்காக பெங்களூருக்கு ரயிலில் சென்றார். துறையேரி பல்லக்கொல்லி அருகே ரயிலில் இருந்து எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த முதியவர் ஏகாம்பரம் படுகாயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.